ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம The Devil is a Part-Timer anime சீசன் 1 உடைய எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 எபிசோட யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வரும், அதையும் பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபாலோ பண்ணனும்னு தோணுச்சுனா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் சைட்டனும் ஆசியலும் நேத்திக்கு நைட் என்னடா நடந்துச்சு, இங்கடா போனா இந்த பொண்ணுன்ற மாதிரி உட்கார்ந்து காலையிலே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எம்லியா கிட்ட சைட்டன் காசு கொடுக்கும்போது சொல்லி இருந்திருப்பான் இல்லையா, நாளைக்கு காலையில எழுந்ததுமே நீ பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போயிடணும்னு. அதனாலதான் காலையில அவ எழுந்ததுமே இவனுங்கள்ட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டான்றதுனால அவ எங்கடா போனான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு ஏத்த மாதிரி தான் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன எமிலியாவும் குளிக்கும் போது அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பத்தி என்ன நினைப்பானுங்க, நம்மள பத்தி கேவலமா நினைப்பானுங்களா என்ன நினைப்பானுங்கன்னே தெரியலையேன்னு நேத்திக்கு அவனுங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டதை நினைச்சு குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து டிவி ஆன் பண்ணதும் ஒரு நியூஸை பார்த்துட்டு இவ கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா. ஏன்னா நேத்திக்கு நைட்டு இவளும் சைட்டனும் ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்களை யாரோ மேஜிக் புல்லட் வச்சு அட்டாக் பண்ணாங்க இல்லையா. அந்த டைம்ல சைட்டன் தன்னுடைய சைக்கிள் அங்கேயே விட்டுட்டு வந்ததுனால மறுநாள் காலையில போலீஸ்காரங்க எல்லாம் வந்து யாரோ புல்லட் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாட்டுக்கு. இதனாலதான் இவ டிவில ஓடக்கூடிய இந்த நியூஸை பார்த்துட்டு லைட்டா ஷாக் ஆனாலும் அடுத்த செகண்ட் நம்ம வேலைக்கு போனோம், இதெல்லாம் பத்தி நம்மளுக்கு கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லைன்னு இவன் இன்னைக்கு ஆபீஸ் போறதுக்காக போய் கிளம்ப ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் இவ பார்த்துட்டு இருந்த இதே நியூஸ சீக உட்கார்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் சைட்டனுக்கு இன்னைக்கு அனுப்புன மெசேஜ் எல்லாத்தையும் பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதாவது இந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, இவளுடைய பேரு சீகோ. அதனால இதுக்கப்புறம் நம்ம குட்டி பொண்ணு சொல்றதுக்கு பதிலா சீகோனே கண்டினியூ பண்ணிப்போம். இருந்தாலும் சீகோ 2 வரி தானே மெசேஜ் அனுப்புனா, அதை பத்தி என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா இவ அதுக்கப்புறமேட்டு இன்னும் நிறைய மெசேஜ் அனுப்பி இருக்கா. அதாவது இவளுக்கு இந்த நிலநடுக்கத்தை பத்தி எல்லாம் அதிகமா தெரியல இல்லையா, அதனாலதான் நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன், நீங்க எனக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் டீச் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கா போல. அதனால சைடனும் சரி ஓகே, எனக்கு இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது, அதனால உன்னை பார்த்து பேசினா சரியா போயிடுன்னு இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே லீவ்ன்றதுனால ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான். அதனாலதான் அந்த மெசேஜ் எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருக்குது, போயிட்டு வந்துட்டுமான்ற மாதிரி கேட்க, இங்க பாருமா நீ வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்துல ஷூட்டர் ஒன்னு நடந்திருக்குது, அதை பத்தி தான் காலையில இந்த நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால உன்னுடைய சேஃப்டி தான் எனக்கு இப்போதைக்கு முக்கியம். சோ நீ சேஃபா போயிட்டு வருவனா சொல்லு, நான் உன்னை அனுப்புவேன், இல்லனா அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவோம். அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் என் கூட ஒர்க் பண்றவரை தான் பாக்குறதுக்காக போறேன், அதனால அவர் என்ன சேஃபா பாத்து பாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் மாவு கூட டேட்டிங் போக போறேன்னு இவ படுத்துக்கிட்டே பல்லு விளக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எப்பயும் போல எமிலியா ஒர்க் பண்ண வந்ததை பார்த்த உடனே இவளுடைய ஃப்ரெண்ட் ஓடி வந்து, என்னப்பா இன்னைக்காச்சும் நீ ஃப்ரீயா இருப்பியா இல்ல ஏதாச்சும் ஒர்க் இருக்கான்னு கேட்க, சாரிப்பா என்ன மன்னிச்சிரு, எனக்கு எப்பயும் போல ஒர்க் வந்துருச்சு, அதனால இன்னொரு நாள் கண்டிப்பா நாம போய் சாப்பிடலாம்ன்ற மாதிரி இவளை சொல்லி அனுப்பி வைக்க, அடுத்த செகண்டே இவளுக்கு ஒரு கால் வரவும், சொல்லுங்க சார் உங்களுக்கு எனக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணணும். ஓ ஹீரோ எமிலியா, உன்னுடைய குரல் அந்த இடத்துக்கு போனது கொஞ்சம் மாறிடுச்சு, ஆனா உன்னுடைய குரல் மட்டும் மாறின மாதிரி தெரியல, உன்னுடைய எண்ணமா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ டீமன் லார்ட் சைடன் கூட ஒர்க் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்ன உடனே டேய் யாரா அவன் என்ன பத்தி தப்பா பேசுறது ஒரு கோவத்துல டக்குனு எழுந்து கத்திட்டா. ஆனா அடுத்த செகண்டே ஆபீஸ்ல இருக்கிறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு, சார் நீங்க கேக்குற மாதிரியான சர்வீஸ் நாங்க இங்க பண்றது கிடையாது சார்னு கொஞ்சம் கோவத்தோட சொல்லவும், அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கவன், பரவாயில்ல எமிலியா நீ என்னதான் சமாளிச்சாலும் நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்றது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நேத்திக்கு உங்களை அட்டாக் பண்ணதே நான் தான் சொல்லவும், சார் நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும் சார், நீங்க யாரு என்னன்றத நான் தெரிஞ்சுப்பேன் சார்னு சொல்ல, ஓ எமிலியா அதுக்குள்ள என்ன அவசரம், நான் சீக்கிரமா அங்க வரதான் போறேன், அப்ப நான் யாருன்றத நீனே பாப்ப, ஏன்னா நான் உன்னை கொல்றதுக்காக அங்க மெயினா வரல, உன் கூட இருக்கக்கூடிய அந்த டீமன் லார்ட கொல்றதுக்காக தான் வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணவும், இவளுக்கு யார் தான் கால் பண்ணாங்கன்னே தெரியாம ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கா. ஆனா அடுத்த செகண்டே பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இவளுடைய ஃப்ரெண்ட் இவ்வளவு ஒரு மாதிரி பார்க்கவும், ஒண்ணும் இல்லப்பா ஒரு ராங்கான கஸ்டமர், அதனாலதான் கொஞ்சம் நான் கோவப்பட்டுட்டேன்னு இவளை சமாளிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வேலை முடிய போற டைம்ல இவளை டைரக்டா போய் தன்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி, இங்க பார்ப்பா இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தா இல்லையா, அந்த ஒர்க் இதுக்கப்புறம் எனக்கு வரவே வராது, ஏன்னா என்னுடைய ஒர்க்கை வேற ஒருத்தர் இதுக்கப்புறம் பார்க்க போறாராம், அதனால நான் உன் கூட சேர்ந்து சாப்பிட வரப்பான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவளுக்கு ஒரு கால் வரவும், சரியா போச்சுடா சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி வச்சுட்டு மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு இவன் நேரா ஒரு இடத்துக்கு வந்து இவனுங்களுக்காக நான் ஏன்டா கையெழுத்து போடணும்னு புலம்பிக்கிட்டே கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா காலையில போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சைக்கிள் யாருது எதுக்காக இந்த இடத்துல கிடக்குது யார் ஷூட் அவுட் பண்ணான்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா. அப்படி விசாரிச்சதுல இது சைட்டனுடைய சைக்கிள்ன்றது அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. அதனாலதான் இவங்களை கூட்டு வச்சு விசாரிச்சது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சைக்கிள் திரும்ப வேணும்னா உங்க கூட யாராச்சும் இருந்தவங்க இல்ல விட்னஸா இருக்கிறவங்க வந்து கையெழுத்து போட சொல்லுங்க சார்னு சொல்லியிருக்காங்களாட்டுக்கு. அதனாலதான் எம்லியா நான் எதுக்குடா உங்களுக்காக சாட்சி கையெழுத்து போடணும்னு புலம்பிக்கிட்டே கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆசியல் கிட்ட பாத்தியாப்பா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் வேற மாதிரி இல்ல, ஏன்னா சைக்கிள்ல வச்சு நான் யாரு
யாருன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம ஈஸ்லாவுல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆசியலும் கிங் சைட்டன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த எமிலியா இருக்கா இல்லையா, இவ பாக்குறதுக்கு 16 வயசு பொண்ணு மாதிரி தான் இருக்கிறா. இருந்தாலும் அவ தன்னுடைய ஐடி கார்டுல 20 வயசுன்னு தனக்கான ஃபேக்கான ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி இருக்கிறா. அதனாலதான் அவ 20 வயசுக்கு மேல இருக்கிறான்றதால அவளை கூட்டு நம்மளுக்காக சாட்சி கழுத்து போட வச்சாச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல செவுரு ஒடிகிற சத்தம் கேக்குது. ஏன்னா எமிலியா கிட்டத்தட்ட ஒரு 150 பக்கத்துக்கு இவனுங்களுக்காக சாட்சி கழுத்து போட்டுட்டு வந்திருக்கிறா. அதனாலதான் டேய் நான் ஒரு ஹீரோடா, என்னையே நீங்க உங்களுக்கு சாட்சிக்கு கூப்பிட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு கத்துவோம். எங்க நீங்க இப்படி புலம்புறீங்க, நேத்திக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அதே மாதிரி நீங்க இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதா நினைச்சுக்கீங்கன்னு சொல்ல, டேய் ஆசியல் நீ மட்டும் பேசாதடா, வாய மூடுறா, நீ எல்லாம் ஒரு டீமன் செல்றன்னு சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா உங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு கூட நீ எதுவுமே வாங்கி வைக்கலடா. நைட்டு பசிக்குதேன்னு போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா உள்ள குக்கும்பரும் ஒரு பாட்டில் ஹனி மட்டும் தான் இருக்குது. அதனால நேத்திக்கு நீங்க எனக்கு பண்ணதெல்லாம் ஹெல்ப்பே கிடையாதுன்ற மாதிரி இவ கத்துனதோ, அதுக்கு நான் என்னங்க பண்றது, நாங்க டயட் மெயின்டைன் பண்றோம்னு ஆசியல் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருப்பான். ஆனா அடுத்த செகண்டே போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்ததும் நேத்திக்கு நம்மள அட்டாக் பண்ணவே எனக்கு கால் பண்ணான். அது மட்டும் இல்லாம அவன் ஒன்னதான் டார்கெட் பண்ணிருக்கானா, அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு. ஆனா நான் உன் மேல அக்கறையில சொல்றேன் நினைச்சுக்காத, ஏன்னா உன்னை என் கையால கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால எங்க போனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போ, உன்னை என் கையால தான் நான் கொல்லு பண்ணி சைக்கோ மாதிரி கத்தவும். எமிலியா கொஞ்சம் நீ கத்துறது அமைதி பண்ணா நல்லா இருக்கும், ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே உன்னை ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்கன்னு சொல்ல, அடுத்த செகண்ட் எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இங்க பாரு சைட்டன், என்னைக்கா இருந்தாலும் நான் சொன்னது நடக்கும், அதுவும் என் கையால தான் உனக்கு நடக்கும்னு இவன் ஒரு மாதிரி வித்தியாசமா சொல்லிட்டு போக எல்லாருமே யாரா அந்த பொண்ணு இப்படி கத்திட்டு போறான்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதே நேரத்துல இன்னொரு பக்கம் இன்னைக்கு நான் டேட்டிங் போறேன்னு சந்தோஷமா இருந்த சீக்கோ இருக்கா இல்லையா, அவ இவகிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துட்டு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு மிஸ்டர் மூ கூட இதான் ஃபர்ஸ்ட் டேட்டிங், ஏன் சொல்ல போனா இவளுடைய லைஃப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டேட்டிங். அதனாலதான் இந்த பக்கம் இவன் நம்ம பாக்குறதுக்கு அழகா தெரியணும்ன்றதுக்காக ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டு பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சைடனும் ஆசியனும் இந்த பொண்ணை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனா சைடன் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வர சொன்ன டைமிங் என்னன்னா சாயந்தரம் 5 மணி. ஆனா இப்ப கரெக்டா மணி 4 ஆகுது. அதனால இப்பயே போயிட்டு என்ன பண்ண போறோம், அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு இவன் சைடன் டக்குனு இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு துணி கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பக்கம் எப்படி சீக்கோ தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு பாத்துட்டு இருக்காளோ, அதே மாதிரி இந்த கடையில இருக்கக்கூடிய நல்லா காஸ்ட்லியான துணி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து போட்டு பாருங்கன்னு போட்டு பார்க்க சொல்றான். ஏன்னா சைடனுக்கு இந்த உலகத்தை பத்தி ஒரு அளவுக்கு தெரிஞ்சாலும் டேட்டிங்னால என்னன்னே தெரியல. அதனாலதான் கிங் சைடன் டேட்டிங் போகும்போது பாக்குறதுக்கு ராயலா தெரியலனாலும் ஒரு அளவுக்கு ரிச்சா தெரியணுன்றதுக்காக ஆசியல் இவனுக்கு தெரியாம சேவிங்ஸ்ல வச்சிருந்த அமௌண்ட்டை வச்சு இவனுக்காக சூப்பரான ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துறான். ஆனா ஆசியல் எதுக்காக இந்த மாதிரி பண்றான்னு கேட்டா எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இதெல்லாம் வலி கிங், இது உங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ஆசியலுக்கு யாராச்சும் ஒருத்தவங்களை டேட்டிங் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. பட் இவனுக்கு யாருமே இந்த இடத்துல சிக்கல இல்லையா, அதனாலதான் பல்லு இருக்கிறவங்க பட்டாணி சாப்பிடுறாங்கன்னு இவன் சேவிங்ஸ் மூலியமா சூப்பரான ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து இவனை அனுப்பி வைக்க கரெக்டா 5 மணிக்கு இவனை சீக்கோ வந்து மீட் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாம சீக்கோ போட்டு வந்து இருக்க ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குதுன்றதுனால ஹேய் உன்னோட ட்ரெஸ் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குப்பான்னு இவன் கொஞ்சம் வர்ணிக்கவும், இவனும் உங்க ட்ரெஸ் கூட ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்ல, எனக்கு தெரியும், ஏன்னா என்னோட ரூம்மேட் இருக்கான் இல்லையா, அவன் தான் சொன்னான் டேட்டிங் போனா நல்ல ட்ரெஸ் போட்டு போகணும்னு. அதனால இந்த டேட்டிங்க்கு கண்டிப்பா அவன் சூஸ் பண்ண ட்ரெஸ் நல்லா தான் இருக்குதுன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க இவளுக்குள்ள பட்டாம்பூச்சா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவ டேட்டிங்னு சொல்லாம ஜஸ்ட் பேசணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பா. ஆனா சைடனே தன்னுடைய வாயால டேட்டிங் வந்திருக்கும்னு சொல்லிட்டா இல்லையா, அதனாலதான் இவளுடைய மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியா பறந்துகிட்டு இருக்க சைடனோ செய்வாப்பா பக்கத்துல இருக்கக்கூடிய காஃபி ஷாப்புக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க கையை பிடிச்சுக்கிட்டுமா மிஸ்டர் மாவுன்னு கேட்க, அதுக்கு நான் தாராளமா கையை பிடிச்சுக்கோ, ஏன்னா அப்பதான் இந்த இடத்துல தொலைஞ்சு போக மாட்டேன்னு நம்ம தலைவன் டேட்டிங்னாலே என்னன்னே தெரியாம இந்த இடத்துல ஒரிஜினல் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கரெக்டா ஹீரோ எமிலியா ஒரு ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு இருக்கா, அதாவது சப்வே ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல ஆசில் யாரையோ ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இவளுக்கு தெரியுது. அதனால யாரடா பாத்துக்கிட்டு இருக்க, இங்க என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லு, எதுக்கு இங்க நிக்கிறேன்னு கேட்கவும், ஐயோ ஹீரோ எமிலியா நீங்களா, நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க, கத்தியை நம்மள மாட்டி கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் இவ்வளவு நேரமா சைட்டன் எப்படி டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான்றத ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். இருந்தாலும் எமிலியாவல சுத்தமா நம்ப முடியல. அதனால இங்க என்ன நடக்குதுன்னு லைட்டா எட்டி பார்த்தா உண்மையாவே இந்த இடத்துல டேட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ், அவ நடந்துக்கிற விதம், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஷேப் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு சைட்டனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா அந்த பொண்ணு அவனை ப்ரொபோஸ் பண்ண போறான்னு சொல்லவும் ஆசியல் டக்குன்னு எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஹீரோ எமிலி அனிவ கிட்ட ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பால ஈஸ்லாவுல இருக்கக்கூடிய கிங்டம்குள்ள எக்கச்சக்கமான சேஞ்சஸ் ஏற்படும். அதனாலதான் ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க, நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்கன்ற மாதிரி இவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சைட்டன் கூட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பொண்ணு என்னடா பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த நிலநடுக்கம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டேஸாவே இவளுக்கு ஏதோ ஒரு குரல்லாம் கேக்குதான், அதுவும் வேற ஒரு லாங்குவேஜ்ல இருந்தாலும் அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அதுல சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க உங்க உலகத்தை அடிக்கிறதுக்காக வர போறோம், அந்த உலகம் எங்களுக்கு தான், அதை அழிச்சு எங்களுக்காக நாங்க உருவாக்கி போன்ற
மாதிரி தான் சொன்னாங்க. அதனாலதான் என்ன சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி மத்தவங்கள்ட்ட சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாம உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு இந்த டேட்டிங்ல சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சைட்டனுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது புரிய வந்துருச்சு. என்னன்னா இவங்களுடைய உலகத்துல இருந்து மேஜிக்கல் கான்வே மூலியமா ஒரு வைப்ரேஷன் மெசேஜை யாரோ ஒருத்தவங்க இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அதனாலதான் இவளுக்கு அந்த குரல் கேட்டது மட்டும் இல்லாம இவ இருக்கக்கூடிய இடம் மட்டும் அப்ப நிலநடுக்கம் வந்த மாதிரி அதிர்ந்துகிட்டே இருந்திருக்குது. அதனால இது ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம சமாளிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டு வண்டியை குடிக்க போற நேரத்துல அட்ட கடவுளே இவங்க அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆசியல் கூட வந்திருக்கக்கூடிய எமிலியா பத்ரி இவன் செம்ம ஷாக் ஆயிட்டான். ஏன்னா ஆசியல் என்னதான் இவ கிட்ட அங்க போகாதீங்க அவரு டேட்டிங்க பண்ணட்டும்னு சொல்லி கெஞ்சி கேட்டாலும் நான் போகண்டா அந்த பொண்ணுடைய உயிரை நான் காப்பாத்துவேன்டா உங்களை மாதிரி ஒரு ஆட்கள்கிட்ட அவளை விட மாட்டேன்டான்னு இவ காப்பாத்துறதுக்காக ஆசியல் சொல்றதை கேட்காம உள்ள வந்துட்டா. இருந்தாலும் இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாம டக்குனு இவ குறுக்க வர முடியாது இல்லையா? அதனால இவங்க என்ன பேசுறாங்கன்றத கேட்கணுன்றதுக்காக ரொம்ப பக்கத்துல வந்து உட்கார இந்த நேரம்னு பார்த்து ஷீகோவும் மிஸ்டர் மாவ் உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதாவது ஒரு அர்த்தம் அடங்கி இருக்குது. அதனால இன்னமும் தெரியல ரீசன்ட் டேஸாவே உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள அப்பப்ப பட்டாம்பூச்சி பறக்குது. ஆனா அதை சொல்ல நினைக்கும் போது என்னுடைய மனசு என்ன தடுக்குது. இருந்தாலும் இன்னைக்கு நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால ஐ லவ் இப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு அமிலியா குறுக்க வந்து ஏய் அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத இவன் ரொம்பவே கெட்டவன் இவன் நல்லவன் கிடையாதுன்னு இந்த பொண்ணை காப்பாத்துறன்ற பேர்ல இந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்ணவும் எங்க யாருங்க நீங்க நீங்க எதுக்குங்க இந்த இடத்துல வந்து என்ன பார்த்து கத்திக்கிட்டு இருக்கீங்க இங்க எது போங்கன்னு சொல்றா. அப்பயும் கேட்காம இல்ல குட்டி பொண்ணு இவனை நீ நம்பாத இவன் சாதாரண மனுஷன் கிடையாது இவன் ஒரு டீமன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கவும் ஒரு நிமிஷம் இப்பதான் எனக்கு புரியுது. அன்னைக்கு நீங்க தானே எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மாவு கிட்ட ஓவரா பேசுனது அப்பனா நீங்க இவருடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டான்னு கேட்க ஐயோ கடவுளே உனக்கு சொன்னா புரியாதா நான் உன்னை இவருடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் கிடையாது இவன் எனக்கு எனிமி அதனாலதான் நான் உன்னை இவன் கிட்ட காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். சோ நான் சொல்றதை கேளுன்னு சொன்னாலும் இல்ல என்னால முடியாது ஏன்னா என்னுடைய மாவு எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தேவையில்லாம அவரை பத்தி தப்பா சொல்லாதீங்க. அப்படி இல்ல திரும்ப அப்படி சொல்லுன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு இந்த இடத்துல ரெண்டு பேரும் வாக்கிய தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க சைட்டனே இவங்களை தடுக்கலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள இந்த இடத்துல நிலநடுக்கம் வந்துருச்சு. ஏன் ஒரு கட்டத்துல நிலநடுக்கம் இவங்க இருக்கக்கூடிய சப்வே மொத்தத்தையுமே மூடிடுச்சு. ஏன்னா இவங்க இருந்த காஃபியோ சப்வேக்குள்ள தானே இருந்துச்சு. அதனால மொத்த நிலநடுக்கம் வரும்போதும் இந்த இடம் மொத்தமா மூடி போக உள்ள இருந்தவங்களுக்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா எமிலியாவும் சீகோவும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. அதனால மாவு எங்க போனாரு அவருக்கு என்னாச்சு அவருக்கு எதுவும் ஆகல இல்லன்ற மாதிரி இவ கேட்கும் போது எமிலியா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவன் செத்தா முதல்ல சந்தோஷப்படுறது நானா தான் இருக்கும் இருந்தாலும் அவன் சாக கூடாதுன்னு கொஞ்சம் கருணையோட நினைக்கிறா. ஏன்னா இவ தன்னுடைய கையால அவனை கொள்ளணும் நினைச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? அதனாலதான் அவன் சாக கூடாதுன்னு நினைக்கிறேன்னு மனசுல கொஞ்சம் கருணையோட நினைச்சதுக்கு அப்புறம் இங்க பாருப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பா அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது. அது மட்டும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் எல்லாம் கிடையாது எப்பயுமே எனிமிதான். அதனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி இவளுக்கு கையை கொடுக்கவும் இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்குது. இருந்தாலும் நீங்க எனிமின்னு சொல்றீங்க ஆனா அவர் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க அதுதான் எனக்கு புரியலன்னு இவ கேட்க ஓ அதுவாப்பா நம்மளுடைய எனிமியா இருந்தாலும் சரி நம்மளுடைய ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி எப்பயுமே ரொம்ப பக்கத்துல இருக்கணும். அப்பதான் அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போதைக்கு இங்க நீ நடக்க போறத பார்க்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அதனால கொஞ்ச நேரத்துக்கு தூங்குன்னு எமிலியா தாங்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு பவரை யூஸ் பண்ணி இவளை தூங்க வைக்க இவ்வளவு நேரமும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த சைட்டன் இப்பதான் வெளியில வரான். ஏன்னா சைட்டன் இப்ப ஹியூமன் ஃபார்ம்ல இல்ல அதுக்கு பதிலா தன்னுடைய டேமன் லார்ட் ஃபார்முக்கு மாறி இருக்கிறான். இருந்தாலும் நான் எப்படி இப்படி மாறினே எனக்கு தெரியலன்ற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கும் போது எமிலியா இப்பவே இவனை கொண்டுலாமா இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு சான்ஸ்ன்ற மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா டீமன் லார்டா இருக்கும் போது இவனை கொன்னா இவளுக்கு தானே பெருமை. அதனாலதான் இவனை கொண்டுலாமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சைட்டனும் தன்னுடைய பவரை யூஸ் பண்றான். பட் இவளை அட்டாக் பண்றதுக்காக இல்ல இங்க இருந்து இவங்களை பத்திரமா வெளியில கூட்டிட்டு போறதுக்காக. அதனால ஏன் இவன் இப்படி பண்றான் இவனுக்கு பவர் இருந்தும் என்னையே கொல்லாம இப்படி பண்றான்ற மாதிரி இவ பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் அது கூட சேர்த்து ஒரு சின்ன குழப்பமும் இருக்கும் நினைக்கிறேன். அதாவது நம்ம சைட்டன் எப்படி திரும்பவும் டீமன் லார்டா மாறினான்றது அந்த குழப்பத்துக்கான பதில் ஃபர்ஸ்ட் எபிசோட தெளிவா பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஒரு பிரச்சனை இல்ல நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதாவது சைட்டனுக்கு பவர் கொடுக்கிறது எல்லாமே மக்களுடைய பயம் தான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சப்வே உடைஞ்சு கீழே வரும்போது எக்கச்சக்கமான மக்கள் உள்ள பயத்துல கதறிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த கதறல் சத்தங்கள் பயங்கள் எல்லாமே சேர்ந்துதான் சைட்டனுக்கு இப்படி ஒரு பவரை கொடுத்திருக்குது. ஆனா இந்த மாதிரி தான் தனக்கு பவர் வருதுன்னு சைட்டனுக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாம சைட்டனை அட்டாக் பண்றது யாருன்னு இது வரைக்கும் தெரியாது. அதனால இதுக்கப்புறம் அட்டாக் பண்றவன் யாருன்றதை இவங்க கண்டுபிடிக்க போறாங்களா இல்ல அட்டாக் பண்ண வந்தவங்கள்ட்ட இவங்க அடி வாங்க போறாங்களா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.